நான் ஒரு சீக்ரெட்டான ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கிறேன்னு சொன்னேன்ல. அது என்னன்னு தான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். இது ஐசிஎன் பிரெப் சீரிஸோட டே 5. இன்னைக்கு நாள் ஃபுல்லாவே ரொம்ப சங்கட்டமா தான் போச்சு. காலையில லேட்டா எந்திரிச்சதுனால ஃபுட் எதுவும் குக் பண்ணாம ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஜிம்முக்கு போனா கூட்டம் நெறைய இருந்தது. ஆனா நம்ம கிளையண்ட் வரவே இல்ல. அப்புறம் வந்த கிளையண்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு சாப்பாடு செய்யறதுக்கு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். ஃபுட்ட குக் பண்ணும்போது பாதியிலே கேஸ் தீர்ந்து போச்சு. இண்டக்ஷன்ல மீதிய குக் பண்ணிட்டு மார்னிங் ஓட் மீல சாப்பிடும்போதே ஆஃபீஸ் கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ஃபுட்ட பேக் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. உள்ள வச்சு நாயா அடிக்கிறா ஏண்டி வெளியிட்டு வேடிக்கை பாக்குற. ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் நைட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி கோவா, எக், ப்ரீ ஒர்க் அவுட் ட்ரிங்க் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இந்த ப்ரீ ஒர்க் அவுட் ட்ரிங்க்ல என்ன இருக்குன்னா, பீட்டா ஆலனின், சிட்ரலின் மேலன், அந்த கிரியேட்டின் தான் இருக்கு. இந்த 3 இன்கிரிடியன்ட்டும் எல்லா ப்ரீ ஒர்க் அவுட்லயுமே இருக்கும். அப்புறம் ஏன்டா இத தனித்தனியா எடுக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு எந்தெந்த இன்கிரிடியன்ட் வேணும், அது எந்தெந்த குவான்டிட்டில வேணும்னு நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னைக்கு நைட் ஒர்க் அவுட் பண்ண போறேன். நார்மல் ப்ரீ ஒர்க் அவுட்ல கண்டிப்பா கெஃபைன் இருக்கும். அது என்னோட ஸ்லீப் அஃபெக்ட் பண்ண கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி தனித்தனியா எடுக்கும்போது எந்தெந்த இன்கிரிடியன்ட் எவ்வளவு வேணும்னு நம்மளே ஸ்பெசிஃபிக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மெயினா அந்த மாரி எடுக்கும்போது காசு ரொம்ப கம்மியாகும். டைம் இல்லாத காரணத்தினால ஒர்க் அவுட் வீடியோ எடுக்கல. இன்னைக்கு ஒரு ஃபுல் டே நான் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன்னு கேப்ஷன்ல போட்டிருக்கேன். ஒர்க் அவுட்ட முடிச்சுட்டு மறுபடியும் ஆஃபீஸ் அழைப்பு இருந்ததுனால நடைப்பயணத்தோட கணக்க முடிக்காமலே சாப்பிட்டு தூங்கிட்டேன்.